அப்படியே இந்த ஊரு பிள்ளை பிள்ளை இல்லாமல் இருக்கிற போது நீ இப்ப 4 மஹிந்தர்கள் வந்து கிடைச்சிருக்கு. சந்தோஷம் சந்தோஷம் பருக்க முடியல. அப்படி சந்தோஷமா இருக்கிற போது 4 நல்ல மஹிந்தர்களை அழகு வெறுமையோடு வளர்க்க வேண்டுமே என்று எப்படியா வளர்த்து வருகிறார்கள். குடும்பாட்டி சேனையோட்டி குதூகலமாய் வளர்த்து வருகிறார்கள். தாராட்டி சீராட்டி தாய்தனபால் முதொட்டி 4 ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக அழகே பெருமையோடு வளர்த்து வருகிறார்கள். வளர்த்து வருகிற போது பூமியில விட்டால் பொறுப்பாதங்கள் லோகம் என்று தோளதிலே தட்டில் கட்டி துட்டையதிலே நடைபெறத்தி மார்வதிலே தட்டில் கட்டி மடியதிலே நடைபெறத்தி குழந்தைக்கு 1 வயதாச்சு 2 வயதாச்சு உற்ற 3 வயதாச்சு 3 வயதாக இருக்கிற போது என்ன என்னையா செய்தார்கள். 4 நல்ல மஹிந்தர்களை பேர் கொடுக்க வேணுமே என்று அளவுடனே பேராமத்தை கொடுக்கிற கோசலையா திருவயத்தில் யார் வந்து பிறந்திருக்கிறார். புன்னர் பூச நட்சத்திரத்தில் ஐயா ஹரிராம பெருமாள் வந்து பிறந்திருக்கிறார். யார் யாரையா ஓ பாலராமராக வந்து பிறந்திருக்கிறார். அப்படியே அதாவது கைகேசியா திருவயத்தில் பூசம் நட்சத்திரத்திலே பரதாழ்வார் வந்து பிறந்திருக்கிறார். சுமித்ரையா திருவயத்தில் 2 குழந்தை வந்து பிறந்திருக்கு. ஐயா அவர் 2 ஆட்ட தேவாமிரதம் சாப்பிட்டால. சரி ஒரு குழந்தை சுமித்ரை மட்டும் 2 ஆட்ட தேவாமிரதம் சாப்பிட்டா. யோகக்காரி 2 ஆண் குழந்தை. அவருடைய மகம் நல்ல நட்சத்திரத்தில் சத்துருக்கன் வந்து பிறக்கிறார். ஆயுள் நட்சத்திரத்திலே லட்சுமண பெருமாள் வந்து பிறந்தார். பிறந்திருக்கக்கூடிய நேரத்திலே அதாவது அயோத்தியாபுரி கோட்டையிலே தசரதர் மஹிந்தர்களை தங்க தொட்டில் கட்டி எப்படி வளர்த்து வராது
தாலாட்டு வேற. இந்த காலத்து தாலாட்டு எப்படி படிக்காங்க? தோ தோன்னு சொல்றாங்க. தெருவில் நாய் பூரா விட்டு பக்கம் வந்து நிற்கும். தெரியாது. என்னப்பா தெரியணும்? சரி, அது என்ன விஷயம்? சரி, கோலம் போடணும், கொலவை போடணும். இந்த மூணு தானே தெரியாது. அதுக்கு தானே உங்களை வச்சிருக்கு. அதுக்கு தானே உங்களை கட்டி வச்சிருக்கோம். நாங்களாம் தை மாசம் பொங்கல் விட்டோம்னா என் வீட்டுக்காரர் தான் கொலவை போடுவாரு. ஆமா, என் பிள்ளைய நான் ஆராட்டம் பண்ணேன். சரி, தூங்கு என்ன சத்தம் போடுது. ஆமா, அப்படி சொல்லி 2 அரை அரைஞ்சு தூங்க போட்டுருவேன். தூங்க வச்சிருங்க. அடிக்கிற அடியில அது கிறங்கி ஆட்ட தூங்கி அழுதுட்டு. அப்படியே? ஆமா, சரி சரி. அப்படியே என்று ஐயா ஹரிராம பெருமாளை தாராட்டு பாடி கொண்டு வந்து வருகிறார். வரக்கூடிய நேரத்தில் அதாவது 4 நல்ல மகிந்தர்களுக்கும் வயதோ எத்தனைய? 4 வயதாச்சு. நடந்தோடும் பிராயமாச்சு. 5 நல்ல வயதாச்சு. ஐயா ஹரிராம பெருமாள் அயோத்தி ஆண்டராம ஹரிராம பெருமாளுக்கு 5 வயதாக இருக்கிற போது பள்ளிக்கூடத்திலே சென்று பாடங்களை வகிக்க வேண்டும் என்று அயோத்தி கோட்டையில் யார் இருக்கிறார்? வசிஷ்டர் மகாமுனிவரை அழைத்து என்னுடைய மகன் இருக்கார்களை 4 மைந்தர்கள். சரி சரி, சத்துருக்கன். சரி, அம்மையா இந்த 4 பேருக்கும். சரி சரி, அப்படியே இந்த 4 பேர்களுக்கும் பாடங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படியே என்று யாரு சொல்ற? தசரதர் சொல்லுகிறார். சொல்லக்கூடிய நேரத்திலே சரி என்று சம்மதித்து பெரிய வீட்டு பிள்ளைய வெளியில போய் படிக்கண்டாம் என்று வசிஷ்ட அழைத்து சொல்லுகிற போது சரி என்று சம்மதித்து பள்ளிக்கூடத்திலே சென்று பாடங்களை படிக்க வேண்டும் என்றால் நாள் பார்க்க வேண்டும், தினம் குறிக்க வேண்டும், நல்ல நாளும் பார்க்க வேண்டும். என்ன நாள் பார்த்தார்? நாள் பார்த்தார், தினம் குறித்து என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே நாள் பார்த்தார், தினம் குறித்தார், நல்ல நாளும் பார்த்தார். ஐயா நாள் பார்த்தார், தினம் குறித்தார், நல்ல நாளும் பார்த்தார். ஐயா மாசையிலை சரஸ்வதி பூஜை என்று மாசையில சர்வ நட்சத்திர நாளையிலே பாடங்களை படிக்க என்று சொன்ன நேரத்தில் சரி என்று சம்மாரி ஓட்டையாடு ஐயா பெருமாளோட கைகோடு என்ன என்ன படித்து என்ன படித்து 4 நல்ல பாடர்கள். குருவாகப்பட்ட வசிஷ்டரை அழைத்து பாடங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நாள் பார்த்து தினம் குறித்து புரட்டாசி மாசையிலை சரஸ்வதி பூஜை என்று சாந்த கொண்ட தரமலை சந்தனத்தால் கோலமிட்டு குருத்து கோலை காணெடுத்து கொண்ட கோட்டையேடு சேர்த்து அரைச்சுவடி ஏடெடுத்து 4 மைந்தர் கையிலே கொடுக்கிறார். கொடுக்கக்கூடிய நேரத்தை ஐயா ஹரிராம பெருமா நன்றாக பாடங்களை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது சரி என்று சம்மதித்து 4 நல்ல மைந்தர்களும் பாடங்களை படித்து வருகிறார். பாடங்களை படித்து வருகிற போது ஐயா ஹரிராம பெருமாள் வில்வித்தையும் படித்தார். வில்வித்தை படித்து யார் யார் ஐயா?
பஜிஸ்டர் தான் கத்துக் கொடுப்பார் என்று சொன்னேன். அப்படியே அப்படி அதாவது வில்வித்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்திலே பார்த்தார் ஐயா ஹரிராம பெருமாள் பாடங்களை வடித்து முடித்திருக்கிற போது பார்த்து என்னையா செய்கிறார்? நான் படித்த வில் வித்தைகளை என்ன செய்ய வேண்டும்? பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஐயா ஹரிராம பெருமாள் வில்லெடுத்து வானத்தை எடுத்துக் கொண்டு எங்கே வாரார் தெரியுமா? அந்த ஐயா ஒத்தி தனக்கு பெருமாள் எங்கே எங்கே ஏகி வார வில்வித்தை தாம் படிக்க வென்று நல்ல பறவைகளை தாண்டறிக்க வேணும் என்று வருகிறார பெருமாள். லட்சுமண பெருமாள் என்ன சொல்ற? அண்ணா நானும் உங்க கூட வாரேனே. அம்மா நீங்க புரிஞ்சு யாரு கூட சேர்ந்தாலும் அவரு கூட சேராதரும். ஆமா ஊர்ல உணுசு வைங்கிறிய பெற அதுபோல் அதான் சொல்லி இருக்கிறாங்க. அண்ணன் வாய்த்தது யாருக்கு? அண்ணன் வாய்த்தது லட்சுமண பெருமாளுக்கு. அப்படியே அண்ணன் வாய்த்தது யாருக்கு? அண்ணன் வாய்த்தது பார்வதிக்கு கோபால கண்ணன். கோபால கண்ணன். அதாவது தம்பி வாய்த்தது யாருக்கு? லட்சுமண பெருமாள். மனைவி வாய்த்தது யாருக்கு? மனைவி வாய்த்தது வள்ளுவருக்கு. திருவள்ளுவருக்கு. வாசுகி. மகன் வாய்த்தது யாருக்கு? மகன் வாய்த்தது யாருக்கு தெரியுமா? யாருக்கு ஐயா? சிறுதொண்ட நயினாருக்கு. மகன் பெயர் என்ன? சீராளன். சீராளன். அதாடிய அதுபோல் பார்க்கிறார் என் பெருமாளாயி கோபால கண்ணன். சரி அண்ணா நானும் உங்கள் கூட வரேனே. அப்படியே என்று இளைய பெருமாள் லட்சுமண பெருமாள் சொல்ல பார்த்தார் இந்த ஹரிராம பெருமாள். தம்பி நீனு வாப்பா. சரி என்று சம்மதித்து இரண்டு பேர்கள் ஒன்று கூடி தங்கராசா சொல்லு சொல்லுகிறார். அண்ணா அதோ பாருங்களேன் அது யாரு வார தெரியுதா யாருன்னு? யாருமா? ஓ நம்ம பாட்டி வராங்களா? கூனி பாட்டி எப்படி வராங்க? ஓ ஏவல் செய்வதற்கு அம்மா சாட்சி அப்படியே ஏவல் செய்வதற்கு கொடுத்தாங்க இந்த கூனிப்பாட்டியை. அப்படி கொடுக்கிற போது கூனிப்பாட்டியானவர்கள் எப்படி வார? ஏன் நம்மள மாதிரி நிமிந்தால வாராள இல்லையே, குனிந்து கொண்டே வருகிறாள். கூனு கூனு அப்படி கூணுல எடுத்து என்னதை வச்சிருக்கிற
கூணு இருக்கா? கழுத்து ஒரு பக்கம் நெஞ்சிருக்கு, சரி ஒரு பக்கம் நெஞ்சிருக்கு, இருக்கு. கை ஒரு பக்கம் நெஞ்சிருக்கு. சரி இப்படி 1008 கூணு இருக்கு பாட்டி. என்னவே முடியாது. எந்த கூணுல குடத்தை வைக்கணும் பாட்டிக்கே தெரியல. பாட்டுக்கே தெரியலையா? ஆமா. சரி சரி. ஆ. அதுபோல் பார்க்கிறார் ஐயா ஹரிராம பெருமாள் தம்பி இருக்கிறாரே தம்பி இருக்கிறாரு. இளைய பெருமாள் லட்சுமண பெருமாள் சொல்லுகிறார், லட்சுமண பெருமாள் சொல்லுகிறார். அண்ணா அதோ பாருங்களேன், அதோ பாருங்களேன். நம்ம பாட்டி சரி. குடத்தை தூக்கி எல்லாரும் இடுப்புலதான் வைப்பாங்க. இடுப்புலதான் வைப்பாங்க. பாட்டி கூணுல வைத்துக் கொண்டு கூடையே வைத்துக் கொண்டு கஷ்டப்பட்டு வாரத பாருங்களேன். கஷ்டத்தோடு வச்சா பாருங்க பாட்டி. ஓ ரொம்ப கஷ்டம் சங்கடமா இருக்கு. ரொம்ப சங்கடப்படுதாங்க. மண்குடத்தை வச்சுட்டு வராங்க. ஓ மண்குடம் அப்படியே பார்த்து பெருமாளிடத்துல சொல்லுகிற போது சொல்லுகின்ற போது பெருமாள் கேட்கிறார், கேட்கின்றார். ஏ தம்பி தம்பி அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யலாம்? நம்ம ஏதாவது உதவி செய்யணுமே. உதவி செய்யணும்னு சொன்னதானே தெரியும். பாட்டிக்கு என்ன உதவி செய்யலாம்? குடத்தை கொண்டு நம்ம அங்க கொடுக்க கூடாது. கூடாது. என்ன செய்யலாம்? பாட்டிக்கு உதவி செய்யணும்னா பாட்டிக்கு அதாவது கூனை வளைக்க வேண்டும். நிமித்திரணுமா? சரி. குடத்தை உடைக்கணும். குடத்தை உடைச்சா கூணு நிறுத்த முடியும் பாட்டி. ஓ குடத்தை உடைச்சாதான் கூனை நிமிக்க முடியும். அப்படியா? குடம் என்ன குடம்? மண்குடம். அப்படியே என்று சொல்லுகிற போது பார்க்கிறார் ஐயா ஹரிராம பெருமாள் தம்பி இளைய பெருமாள் அழைத்து சொல்லுகிறார். இளைய பெருமாள் குடத்தை உடைக்கிறார். உடைக்கக்கூடிய நேரத்தில் ஐயா ஹரிராம பெருமாளிடம் சொல்லுகிறார், பாட்டிக்கு கூணு நிமிர்ந்தது, கூணு வளைந்து நிமிர்ந்தது, குடமும் உடைந்தது. சரி விட்டாச்சு. மண்குடம் இல்ல? அம்மா சரி நிமிர்ந்த உடனே பாட்டிக்கு வேதனை தாங்க முடியல. ஐயா நான் பாடி நான் படுத்த பாடி எனக்கு தான் தெரியுது. என்ன பார்க்கிறார் கூனிப்பாட்டு சொல்கிறார், டேய் சுட்டித்தலை ரகராமா என் கூன் புண்ணாக நோகுதடா, என்னுடைய கூனை நிமித்து விட்டாய், என்னுடைய குடத்தை உடைத்து விட்டாயே என்று சொல்லுகிறாள். அப்படி இருக்கிற போது நமது வெள்ளிசையை பாராட்டி கொண்டு சன்மானம் அளித்த செல்வ ஜெயமான் பூமான் புண்ணியவான் சடைமாங்கனர் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய யாரு யாரைய நாம போல் வில்லிசை கலைஞர் அக்காலுக்கு ஈடு ஆகுமா? ஆகாது ஆகாது. அவர் புகழ் என்று மறையாது. சரி யாரு யாரைய அருமை அண்ணன் பால்பாண்டி அண்ணார் அவர்களும் அருமை அக்கா முத்துலட்சுமி. எப்பா முத்துலட்சுமி என்றால் தெரியாதவருக்கு இருக்காது, கிடையாது. அவங்க தான் வில்லிசை சக்கரவர்த்தி. அவங்களோ மேல் படிக்கிறதுக்கு பிறக்கும் பிள்ளையால கூட முடியாது. அப்படியே அவர்கள் நமது வில்லிசையை பாராட்டிக் கொண்டு ஓ சித்தப்பா மக பெரியப்பா அவங்க சரி சரி அண்ணார் அவர்கள் முத்துச்செல்வி முத்துக்கண்ணா அவர்களும் நம்மளுடைய வில்லிசையை பாராட்டிக் கொண்டு 200 ரூபாயை கொண்டு வந்து 200 லட்சமாக பரிசளித்தார்கள். அவர்கள் குடும்பம் கோத்திரங்கள் வழி வழி வம்சங்கள் பார்த்து வரக்கூடிய தொழில் வளங்களும் மக்களோடு மக்களாக மறுமக்க மாங்களின் தலைத்தும் பேரின் பேத்திகளோடு
என்று என்ன சொல்றார் தெரியுமா? மந்தாரை என்று சொல்லக்கூடிய ஊனிப்பாட்டி ஒரு சாபம் கொடுக்கிறார். கோவரும் இல்ல, லேசா ஒரு கல்ல கொண்டு எரிஞ்சாலே நம்மளால வேதனை தாங்க முடியல. பாட்டிக்கு கூணு இருக்குல்ல, அப்படி கூன் வேதனை தாங்க முடியாமல் மந்தோரை என்று சொல்லக்கூடிய கூனி பாட்டி ஐயா பெருமாளுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். ஏ சுட்டித்தலை ரகுராமா, நான் உனக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறேன். 16 நாள். சரி, 16 நாள், 16 நாளிகை, 16 வருட காலம் நீ பார்வன போ என்று சாபம் கொடுக்கிறார். ஐயா சாபம் கொடுக்கிற போது அப்படியே கொடுக்கிற போது யாருக்கு கோவம் வருது? தம்பிக்கு சும்மா இருக்க முடியுமா? ஏ அண்ணா, உன்னை போய் பாட்டி சாபம் கொடுக்கிறாள, சும்மா விடக்கூடாது. நல்லது செஞ்சாலும் கெட்டதா தான் தெரியும். சரி, ஆமா, எப்ப வேதனை தாங்க முடியல ஐயா. அப்படியே அண்ணா மறுபடி பாட்டிக்கு நல்லதே செய்யண்டாம், குடத்தை அடைங்க, ஊனை வளச்சிரண்டிதான். அப்படியே குடத்துக்கு ஒரு லெக்கு வச்சார், ஊனுக்கு ஒரு லெக்கு வைத்தார். வைத்த நேரத்திலே குடத்தை அடைத்தார், ஊனை வளைத்தார். அப்படி வளைத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே ஐயா ஹரி ராம பெருமாளும் தம்பி இளைய பெருமாளும் எங்கே வாரார் தெரியுமா? 2 பேரும் ஒன்று கூடி அயோத்தி கோட்டைக்கு வருகிறார். அப்படியே வாரபோதிலே நல்ல நாடு சீமையிலை யாரை யாரையா வாழ்ந்து வருகின்றார்? இலங்கை மாநகரத்தில் யார் வாழ்ந்து வர? ராவணேஸ்வரன் ஆண்டு வருகின்றார். ஆண்டு வருகிற போது அம்மா 10 தலை. ஓ 10 தலை ராவணேஸ்வரன். 20 கண்கள். சரி, 20 காது. சரி, மலை போல் பர்வதம் இருக்கு. உடம்ப பார்த்தாலே பயமா இருக்கு. அப்படியே சரி, என்னையா ஓ பல்லு தேய்க்கணும், நம்மளாம் பிரஸ் வச்சு தேய்ப்போம். பல்லு பெருசு. அதாவது தோடகை வெண்படியானவள் பணத்தூர வச்சு பல்லு தேய்க்கிறா. ஏ அப்பா, சரி சரி, உருவம் பெருசுல அப்ப. சரி சரி, ஓ தண்ணீர் ஊத்து எடுத்துரும். அப்படியே சரி சரி சரி, ஓ சுக்கு நூறா நொறுங்கிரும். அப்படியே அந்த தோடகையோ வெண்படியானவள்
ஐயா வனத்தில யாரு யாக வளர்க்கிறார்? அந்த விஸ்வாமுத்திரரானவர் தாடையால் வனத்திலே சென்று யாகம் வளர்க்க வேண்டும். விஸ்வாமுத்திரருக்கு என்ன பட்டம் கிடைக்கும்? ஓ, ராஜரிஷி என்ற பட்டம் கிடைக்கும். சென்று யாகமலை வளர்க்கான என்று சொல்லி யாகத்தை அழைக்க வேண்டும் என்று எப்படி வாராதறியுமா? அப்படி ஓட்டம் நல்ல பெருநடையா ஓடோடி வருகிறாளே, நல்ல பெருநடையா ஓடோடி வருகிறாளே, கோபம் கொண்டு வருகிறாளே தாடகையா, கோபம் கொண்டு வருகிறாளே தாடகையா, எங்கேயே வார, எங்கேயே வார என்றே தாடகை. இறங்கி கொண்டு ஓடோடி வருகிறாள். ஆங்கார கோபத்தோடு ரெண்டு கண்ணும் தீப்பறக்க பூமியில காலை எடுத்து வைக்க பூமியே அதிருது. ஒரு தாடகல்ல செடி கொடி எல்லாம் சட சடன்னு நொறுங்குதான் மரம். ஒரு தாடகம் வந்தா அப்படிதான் வருவா. வீட்டுல சண்டை போட்டா சொல்லுவாங்கல்ல, தாடகமா நிக்க பாரு சொல்லுவாங்கல்ல. ஓ, எட்டி நிக்க நொறுங்கி அம்மா சரி சவட்டி நொறுங்கும் எழுதுங்கப்பா என்று சொல்லுகிற போது தாடகை வெண்கொடியானவள் கோபத்தோடு வருகிறாள். இது கோபத்தோடு வருகிற போது இது யார் அறிந்தா? பூமி குலுங்குவதை பார்க்கிறார் விஸ்வாமுத்திரர். ஆகா, தாடகை வந்துட்டாளா, தாடகை வந்தா நம்மளை கொன்றுவாள என்று சொல்லி பாறை எடைக்குள்ளே போய் ஒளிந்தார். ஓடிட்டு வர சரி. அப்படி போகக்கூடிய நேரத்தில் யார் மேல பயம்? ஓ, சாரா புளிஞ்சு சக்கையா போட்டுருவா, ஜூஸ் போட்டுருவா, ஜூஸ் போட்டுருவா. அப்படியே அப்படியே என்று விஸ்வாமுத்திரை பார்க்கிறார். இனி நாம ஒரு நொடி இருக்கக்கூடாது என்று மறுபடி எங்கே வருகிறார்? இனி நாமளால ஒத்தையில சென்று சரி அடித்த நேரத்திலே அணைஞ்சிருமா? அப்படியே போய் ஏக அழிஞ்சிரும். அப்படியே அப்படி அழியக்கூடிய ஐயா அரிராம பெருமாள் என் கூட அனுப்பிவை. அப்படி என்று யார் சொல்ற? மாமுனிவர் கேட்கிறார். மாமுனிவர் கேட்கிற போது பார்த்தார் தசரதர். ஐயா ஐயா முனிவரை போயும் போய் யாம்புள்ள ஐயா அரிராம பெருமாளை கூப்பிடுறீங்களே, என் பரதாழ்வார் இருக்கார், அவரை அழைத்து செல்லுங்கள்.
அதுக்கு அடுத்து யாரு? லட்சுமண பெருமாள். சரி. அவரை என்ன அழைச்சிட்டு போங்க. ஓ, அவங்களெல்லாம் அழைக்கணுமா? ஆமா, பரதாமரை என்ன அழைச்சிட்டு போங்க. சரி. இந்த ஹரி ராமனை மட்டும் அழைக்காதீங்க. அழைக்காதுங்க. அது தரவும் மாட்டேன். ஓ, தரமாட்டீங்களா? ஆமா, அது மட்டும் இல்ல. சரி. உன்னை கேளுங்க, பொருளை கேளுங்க, நகையை கேளுங்க, நட்டை கேளுங்க. அயோத்தி ஹோட்டல் ஒரு பங்கு கேளுங்க. அயோத்தி கோட்டையில பாதியை கேளுங்க, நான் உங்க பேர்ல எழுதி வைக்கேன். தந்துருது. ஆமா. ஆனா ஐயா ஹரிராம பெருமாளை அனுப்பி வைக்க மாட்டேன். ஆமா, அது என் செல்வம், என் கட்டி தங்கம், கட்டி வைரம். ஒரு கட்டி தங்கமா? ஆமா. அப்படியே அப்படி தசரதன் சொல்றாரு. தசரதர் சொல்லுகிற போது பார்த்தார் இந்த மாமுனிவர். ஏ தசரதா, ஏ தசரதா, என்னப்பா வாக்கு கொடுத்துட்டு மாறலாமா வாக்கு? சக்கரவர்த்தியில வேற. சரி. கொடுத்த வாக்கு இன்னைக்கு மாறலாமா? மாறக்கூடாதுல்ல. வாக்கு மாறலாம், மாறலாம். வாக்கு மாறக்கூடாது ஆமா. என்று சொல்லுகிற போது பார்க்கிறார் தசரதர். என்ன சொல்றார் தெரியுமா? ஐயா மாமுனிவரை பாலனல்ல பச்சை பாரு செய்ய அறிய மாட்டார். எந்த சொன்ன போதே மாமுனியே ஐயாவே தசரதரே, ஐயாவே தசரதரே, அழகுடைய வார்த்தைக்கு ஏ ஐயாவே தசரதரே, உன்னுடைய மகனானவே ஐயாவான பெருமாள் சின்னஞ்சிறு குழந்தை என்று நீனும் தானே நினைக்காதப்பா என்று மாமுனிவர் சொன்ன போது, மாமுனிவர் சொன்ன போது சொல்வான் தசரதர். பார்க்கிற தசரதர் பார்த்து என்னையா சொல்லுகின்றார்? ஐயா மாமுனிவரை, என் மகன் யாரு தெரியுமா? பாலன் அல்ல பச்சைப்பாலன். போர்கள் செய்ய அறிய மாட்டார். கூப்பிடுங்க. சரி. போருக்கு கூப்பிடுவீரே. பச்சை பிள்ளை போர் செய்யும். ராமனை பாருங்க, சின்னஞ்சிறு குழந்தையா இருக்காரு. இந்த பிள்ளைய போருக்கு கூப்பிட செய்ய அறிய மாட்டேன் இந்த ராமன். புண்ணியன் ரகுராமன். சின்னஞ்சிறு குழந்தையா இருக்கா, நீர் நிறைச்ச மாதிரி. சரி. போர்கள் செய்ய தெரியாது அவருக்கு. அது யாருக்கு? தசரதர் சொல்லுகிறார். இந்த பிள்ளைய பத்தி மாமுனியருக்கு தான் தெரியும். தெரியும், தெரியும். ஐயா ஹரிராம பெருமாளை பற்றி ஆமா. அது தெரியாமல் இருக்கிற போது ஏ தசரதா, என்னப்பா? உன்னோட மகன் சரி. ஹரி ராமனுடைய வீரத்தை பத்தி உனக்கு தெரியாது. அது எனக்குத்தான் தெரியும். அந்த நாராயணனே சரி. ராம அவதாரமாக உனக்கு மகனாக வந்து பிறந்திருக்காரு. பிறந்திருக்கிறார். அதனால உன்னோட குழந்தையோட சரி. அவத்தை பத்தி உனக்கு தெரியாது. அது எந்தனுக்குத்தான் தெரியும் அப்பா. என்னோட சின்னஞ்சிறு குழந்தை நீ நினைக்காத. இப்ப சின்னஞ்சிறு குழந்தையாக தான் இருக்கிறாரு. ஆமா, சின்னஞ்சிறு குழந்தையா என்கிட்ட அனுப்பி வை. அனுப்பி வை. ஆமா. உன்னிடத்திலே கொண்டாந்து கொடுக்கிற போது இப்ப பச்சை நல்ல பாகனா கூட்டு போறேன். சரி. கொண்டு வந்து உன்னிடத்துல அயோத்தி கோட்டையில ஒப்படைக்கிற போது கல்யாண ராமனாகவும் சீதா ராமனாகவும் சரி. உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன். அப்படி என்று மாமுனிவர் சொல்லுகிற போது பார்க்கிறார். சரி என்று சம்மதித்தார். அப்படி சம்மதித்த நேரத்திலே விஸ்வாமுத்திர மகாமுனிவரானவர் ஐயா ஹரிராம பெருமாளை அழைத்து வலது கையில வைக்கிறார். வலது கையில பிடித்திருக்கிற போது அயோத்தி ஓட்டை விட்டு வெளியில தான் வராங்க. வருகிற போது தம்பி இருக்கிறாரே இளைய பெருமாள். அண்ணா, நானும் உங்கள் கூட வர. நான் இருக்க மாட்டேன். தம்பி லட்சுமண பெருமாள் நான் இருக்க மாட்டேன். இருக்க முடியாதா? அண்ணன் போற வழிதான் தம்பிக்கும். ஓ, தம்பிக்கும் அப்படியே என்று சொல்லுகிற போது அண்ணன் தம்பி பாசம்மா. பாசமா இருந்தா அப்படி இருக்கணும். அப்படி இருக்கணும், அண்ணன் தம்பி பாசம். இப்ப நீங்களும் இருக்கீங்களா? அண்ணன் தம்பி பாசம். அண்ணன் போற இடத்துக்கு தம்பி போக மாட்டேங்க. போக மாட்டாங்க. போற இடத்துக்கு அண்ணன் போக மாட்டேங்க. சரி. கல்யாணத்துக்கு முன்னாடி போறாங்க. சரி. கல்யாணம் முடிஞ்ச உடனே போக மாட்டாங்களா? ஆமா, சொல்லுவாங்க தம்பிக்கு நான் ஃபங்க்ஷன் இல்ல. சரி. நம்ம போனா அவங்க முதல்ல நம்ம முடியும். முழிக்கையா நாளைக்கு போயிடுவோம். போகலாம். ஆமா.
அப்படி சொல்லுவாங்க. அப்படி இருக்க அண்ணன் பாசம் பாசம். அப்படி இருக்காங்க ஒற்றுமை அன்னைக்காக இடத்துல சரி, தம்பியா இருக்க மாட்டேன்னு சொல்லிருக்கேன். அப்படி என்று ஐயா ஹரிராம பெருமாள் சொல்ல ஹரிராம பெருமாள் சொல்ல இடத்திலேயே இளைய பெருமாள் சொல்லுகிற போது சரி என்று சம்மதித்து சரி என்று சம்மதித்து எங்கே வாராங்க தெரியுமா? அந்த ஈடந்தனை கிடந்து வருகிறார். எங்கே ஏகி வார மூன்று ஐயாத்தி நகரவிலே அழகுடனே ஏகி வார எங்கம்மா நகரதற்கு அழகுடனே போகவே நாடு என்று சொல்லி வருகிறார். அப்படியே வரபோது என்ன செய்தாரோ பார்த்து என்னையா செய்கிறார்? அதாவது ஐயா ஹரிராம பெருமாளும் தம்பி இளைய பெருமாளும் விஸ்வாமித்திரர் அழைத்துக் கொண்டு அயோத்தி இதனை கடந்து காடு மலை கடந்து காண்டாவன சோலை விட்டு குன்று விட்டு உமடு விட்டு கோவசவாய் வனம் கடந்து எங்கய்யா வருகிறார்? தாடைகள் வனத்திற்கே வருகின்றார்கள். அப்படி தாடைகள் வனத்திலே வந்து யாவும் வளர்க்க வேணுமே என்று சொல்லிக் கொண்டு இந்த விஸ்வாமித்திரர் யாகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஐயா பெருமாள் காவலாக இருக்கிறார். எதுக்கு காவலாக இருக்கிறாரு? அதாவது விஸ்வாமித்திரரானவர் யார் வளர்க்காரே தாடக வந்தாளானால் இந்த யாகத்தை அழித்து விடுவாள் என்று சொல்லிக் கொண்டு அந்த விஸ்வாமித்திர மகாமுனிவரானவர் யாகம் வளர்க்க வேண்டுமே என்று சொல்லி என்னப்பா சரி அவளை பார்த்து நீ பயந்துராத. ஓ மலை பர்வதம் போல் வருவா. சரி, ஓ அண்டமே நடுநடுங்குமா? சரி, ஓ கண்டுகிடலாம் அப்படியே. சரி சரி, அப்படி என்று மாமுனிவர் சொல்ல வசந்திரக்கூடாது. அப்படியே கண்டிப்பா வருவா. சரி, விட்டுறாத, பூமியே குலுங்கும், அதை பார்த்துப்பா. அப்படி என்று மாமுனிவர் சொல்ல என்னப்பா பெண்ணுதான் என்று பாவப்படக்கூடாதா? இறக்கப்பட மாட்டேன் கிடையாது. கொடூர அரகி என்று சொல்லுகிற போது பார்க்கிறார் ஐயா ஹரிராம பெருமாள். ஐயா மாமுனிவரே, நீங்க யாகத்தை வளர்த்து கொண்டிருங்கள், நான் உங்களுக்கு காவலாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற போது மாமுனிவரானவர் யாகத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறார். யாகம் எப்படி வளர்க்கிறார் தெரியுமா? அது நல்ல குளியும் தோண்டி பற்ற வைத்து குச்சிகளை பறக்கி போட்டு எண்ணெய் கொங்கி எண்ணெய் நல்லை நெய்யும் தாரே விட்டாரே ஒரு நேரத்திலே இளைஞ
இருக்கிறது. குழந்தை இல்லாத கவலை கொடுங்கவலையாகவே இருக்கிறது. மன்னவா பிள்ளை இல்லா வாசலுக்கு இப்படி பெரியோர்கள் வருவார்களா? மகிழ்ந்தன் இல்லா வாசலுக்கு மாமுனிவர்கள் வருவார்களா? குழந்தை இல்லா வாசலுக்கு இப்படி குறுமுனிவர் வருவார்களா? பிள்ளை இல்ல பாவி என்று மைந்தன் இல்ல பாவி என்று குழந்தை இல்ல பாவி என்று பேசுறவர் மன்னா பேசுறவர் மன்னா அது என் காதுல கேட்க முடியல. ஏசுற என்று பிள்ளை இல்லாத கவலைகளை எப்படி எடுத்துரைக்கிறாள்? என்ன சொல்றா தெரியுமா? மன்னா ஆண்டியை தான் அடித்து டூமை செய்து வந்த சொன்ன இல்லாத பிள்ளை இரட்டி அடித்து பிள்ளை இரட்டி குட்டி நானும் குறைத்து என்று சொல்லிக் கொண்டு உன் உறக்கத்தை வெறுத்து அந்நாகரத்தை வெறுத்து அடிக்கின்ற காற்றை ஆகாரமாக புசிக்க வேண்டும். ஒரே எண்ணம், ஒரே சிந்தனை, ஒரே ஞாபகம். யார் மேல? பகவான் மேல. உண்மையின் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு தாமிரபரணி வெண்கொடியானவள் தாமருக்க வேணுமே என்று இமயமலை அடிவாரத்தில் வந்து தாமருக்கிறாள். ஏ இமயமலை அடிவாரத்துக்கு வர ஊர் மத்தியில இருந்து தாமருக்க முடியாது, பலிக்காது. சரி, அப்படி என்றால் இமயமலை அடிவாரத்துக்கு வருகிறார். வருகிற போது இமயமலை ஏற்று பார்க்கிறார். பார்க்கிற போது இமயமலையானது எப்படி இருக்கிறது? பாசி நல்ல பிறந்த மாலை
தவம் இருக்கிற